மக்களே, நம்ம ஊர் திருநெல்வேலி புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவு சிறப்பு தான் பார்க்க போகிறோம். முகமதியினர் பள்ளிவாசல் பேட்டை புதுப்பேட்டையிலேருந்து. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளிவாசலில் திராவியா ஆரம்பிச்சிட்டு இசா முடிஞ்சு திராவியா தொழுகையும் போய்கிட்டு இருக்கு. மக்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்காங்க பாருங்கள். முன்னாடிலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓவர் க்ரௌடாக இருக்கும். இப்போவும் பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் இருக்காங்க மக்கள். எல்லாம் தொழுகை முடிஞ்சு பயான் இனிமே தான். அதுக்காட்டி போத்தீஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருந்தாங்க எல்லாத்துக்கும். சரி, அது எப்போதும் வருஷம் அவங்களும் கொடுக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு அப்புறம் மக்கள் எல்லாத்துக்கும் வந்து அவங்க தந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படியே நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்கள் வீடியோவில் அப்படியே மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 2வது போல் அசர்த்தும் வந்து துவா கேட்க ஆரம்பிச்சிட்டாப்புல. சரி, அசரத்துடைய துவாக்கும் ஒரு ஆமீனை சொல்லிவிட்டு அப்புறம் என்னன்னு சொல்லி பசங்க பாருங்கள், அடுத்து செகண்டுக்கு வாங்க பூந்தியை கொண்டாங்கன்னு சொல்லி பசங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா விறகு அடுப்பு பிரியாணினாங்க. உடனே கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தேன். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி ரெடியாக இருக்குது, தயிர் ரெடியாக இருக்குது, லெமன் ரெடியாக இருக்குது. அது கூடி வந்து பச்சை மிளகாலாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. கோல்டு வினர் எண்ணெய், மசாலா, இஞ்சி பூண்டு கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாப்புல. அதெல்லாம் அப்படியே ஒரு வீடியோ ஷூட்டிங் எடுத்துகிட்டு நம்ம பள்ளிவாசல்லையும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு மாஸ்டர்ஜி என்ன அப்படின்னா வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியான முறைப்படி அப்படியே ஒரு மிஷின் எடுத்து அதில் வச்சு அதில் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. மாஸ்டருடைய ஹெல்ப்பர் எல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லா இதையும் கொத்தமல்லி புதினான்னு சொல்லி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காப்புல. அது கூடி ஒரு சைடு 3 தேக்ஸை ஏற்றி வச்சுருந்தாப்புல. அதில் மசாலா எல்லாம் ரெடி ஆகிட்டு உடனே கறி எடுத்து அதில் கொட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. கழுகி அதில் வந்ததுக்கப்புறம் அந்த கறியெல்லாம் எடுத்து கொட்ட மாஸ்டர் உடனே லெமனை பொழிஞ்சு அதில் ஊற்ற உடனே மாஸ்டர் அதை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. எல்லா கறியிலையும் அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படி நல்லா பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கும்னு. இவர் தான் மாஸ்டரு. இவர் பேர் வந்து ஜாஃபரு. இவர் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்காப்புல நம்ம திருநெல்வேலி பேட்டையில். பிரியாணி அப்படின்னாவே நம்ம ஜாஃபர் தான் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிட்டாப்புல. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பள்ளிவாசலையும் சரி, எல்லா கல்யாண வீட்லேயும் சரி, நம்ம திருநெல்வேலி புதுப்பேட்டையில் சாவுல்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தாப்புல. அவங்க இப்போ இல்லை ஆள், அவங்க இறந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஜாஃபர் தான் வந்து நல்லா இப்போ டெவலப் பீக்கில் இருக்காப்புல. சரிங்களா, அவரை கறியெல்லாம் கிண்டிட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அரிசி ஒரு சைடு வந்து நல்லா கழுகி வச்சுட்டு இருக்காப்புல. அதையும் போட்டு கொட்டியாச்சுன்னா இப்போ அடுத்து பிரியாணி ரெடி ஆயிரும். மக்கள் எல்லாம் ஒரு சைடு தொழுதுட்டு பயான் ஒரு சைடு ஓடிட்டுருக்கு. பிரியாணி வேறு கொடுத்துட்டு இருந்தாங்க. பசங்களாம் பாருங்கள் புதுசாக சோக்கா எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மணி 12:30 ஆகிட்டு உங்களுக்கு திராவியா தொழுகை பயான் ஹல்கா திக்ர் எல்லாம் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு தஸ்பீ தொழுகை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க. 12:30க்கு ஆரம்பித்தது. அது ஒரு 4 ரக்காயத்து, அதுக்கப்புறம் ஒரு 8 ரக்காயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 ரக்காயத்து தொழுகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி வரை நாங்கள் லைலத்துல் கத்ர் சிறப்பு தொழுகை வந்து தொழுதுட்டு இருந்தோம். இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தொழுகைலாம் வச்சுருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜ் இப்போ தான் பார்க்கிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். உங்கள் ஊர் பள்ளியெல்லாம் எப்படி லைலத்துல் கத்ருடைய சிறப்புலாம் இருந்துச்சுங்கிறது எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம சகர் வைக்கிறதுக்கு நேரமாகிட்டு பள்ளிவாசலேருந்து ஃப்ரீயாக எங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கறியை பாருங்கள் எவ்வளோ பசுமையாக வந்திருக்குன்னு. அது கூடி பிரியாணி, தால்ச்சா, மட்டன் பிரியாணி தான். அது ப்ரெட் அல்வா, வெங்காய சம்பல், ஒரு பனானா, ஃபைனல் என்ட்ரியில் ஒரு பனானா, வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி டீ இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா ஒரு கைமா சட்னி வைக்க அவங்க எப்போதும் வருஷம் வைப்பாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் வைக்கலை. சரி, ஓகே அப்படின்னோன்னா மக்களுக்கு மணி இப்போ 2:30 மணி ஆகிட்டோன்னே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இன்னும் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்கமிங்கில். நீங்கள் கூட இந்த லைனில் பார்க்கலாம். அப்படி நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் பந்தியும் பரிமாறிட்டு பசங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பசங்க பாருங்கள் லைனில் நிற்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துவா செய்யுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.